ஹலோ நண்பா, நம்ம பார்க்க போறது லவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமையில பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 5 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ பார்க்கறத நம்ம ஹீரோ நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, மீசக்கார அங்கிள் நீங்கள் என்ன பார்க்கறதே எனக்கு தெரியும், அதனால ஓவர ஆக்டிங் பண்ணாதீங்க, உண்மையிலே நீங்கள் யாருன்னு என் பேருங்க நீங்கள் சொல்கிறீங்க, பேசுங்க பேசுங்க, எதுவுமே பேசாமல் இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். எதுவுமே அந்த ஃபோட்டோலேயே ரிப்ளை வரலாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையில் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கும். அப்படியே அந்த படியில் ஏறி அந்த ஃபோட்டோ பக்கத்தில் போகிறான் நம்ம ஹீரோ. நான் உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டேன், நீங்கள் ஒரு பதில் கூட ரிப்ளைவே பண்ணல. இப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே இந்த ஃபோட்டோவோட சேர்த்து எரிச்சிருவேன் இந்த விளக்க வச்சு. அதை கேட்டானா அந்த ஃபோட்டோவில் இருக்கா அப்படியே பயந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெல்லு மாதிரி அடிக்கிறேன். அதை அடிச்சிருக்காம தான் வாயத்திலிருந்து அவனால் பேச முடியல. அவன் அப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னை எரிச்சலாம் விட்டுறாரு, நான் ஒரு மேஜிக்கல் கிரியேஷன்ப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை அன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது அந்த சீக்ரெட் ரூமில் தான் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா, மேஜிக்கல் சீக்ரெட் ரூம் இருக்குது, அதில் தான் போய் இன்னொன்று அன்சீலிங் மெத்தட் இருக்கும், அதை போய் கண்டுபிடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உண்மையிலேயே நீ யாரை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நான் எரிச்சிடுவேங்க மாதிரி சொல்கிறான். என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீ அந்த மேஜிக்கல் கிரியேஷனுக்குள்ளே போனாலே உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சொல்கிறான். சரி அப்போ அதை எந்த இடத்துல இருக்குது நீ சொல்லவே இல்லையே, இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குமா என்ன, சரி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, சரி போய் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதே சமயத்தில் அதுக்கப்புறம் அவனால் பேச முடியாமல் போயிடும் அந்த பெல் அடித்து முடிச்சதுனால. அதுக்கப்புறம் நம்ம அந்த பெயிண்டிங் சொன்ன இடத்துல நம்ம ஹீரோவை போய் பார்க்குறான். நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல. இந்த புக்காக இருக்குமா இந்த புக்காக இருக்குமா சரின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து அப்படியே எடுக்க பார்க்குறான். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஓ இதான் அந்த சீக்ரெட் ரூமா, சரி உள்ளே போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். என்னடா பழைய பில்டிங்னு சொன்னாலும் எதுவும் மிஸ்டி இல்லையேன்னு பார்த்தேன், ஃபைனலாக ஒரு மிஸ்டி கிடச்சிருச்சு நமக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். அங்கே ஒரு கதவு மாதிரி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஓ இந்த இடத்துக்குள்ளே தான் போடும் போல இருக்கே, சரி ஓகே, ஆனால் எதை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு தெரில, சரி ஓகே கீழே இருக்கிறத வச்சு ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி அந்த கீழே இருக்கிறத டச் பண்ணுறான். அது அழுத்தினதுக்கப்புறம் அங்கே ஒரு மேஜிக் சோர்ஸ் மாதிரி அங்கே கிரியேட் ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரோன் தப்பாக நடக்க போது நினச்சிருக்க மாதிரி ஒரு அப்படியே எரி குழம்பு மாதிரி அந்த இடத்துல ஊற்ற ஆரம்பிக்குது. எப்படியே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு கீழே தொங்கி அப்படியே தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன கன்றா விடா இது, இங்கே தெரியாமல் வந்து மாற்றிக்கிட்டேன், எங்கே போனாலும் என் உயிருக்கு மட்டும் ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த கதவுகிட்ட திரும்பி போயிட்டு இது இல்லை எந்த சீலாக இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கோடிங் மாதிரி இருக்குது. இப்போ தான் எனக்கு நான் வருது, இதை பற்றிலாம் என் புக்கில் படித்தேன், லைஃப் ஆர் டெத்துங்கிற ஒரு விஷயத்தை பற்றி படித்தேன், அதில் இருக்கிறது தான் இது, இதில் இருக்கிற 7ல் ஏதோ ஒன்று தான். அப்போ ரீபர்த் அண்ட் டெத்து அது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், அதை தான் நான் டச் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக டச் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் வயதுக்கு அது எட்ட மாட்டேங்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு அவரன்னா அவன் கத்தி அந்த கீழே சொருவி அது மேலே ஏறி அப்படி நின்று அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நம்ம நம்பர் 1ல் இருக்கிறத வந்து டச் பண்ணான். டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற திரும்பி அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது கதை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி கதை ஓப்பன் பண்ணி நினச்சிட்டு இருக்கும் போது கீழ் வழியாக கதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கான். அதுவும் பாதாள மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு அந்த இடம். கடைசியாக ஒரு இடத்துல போய் நம்ம ஹீரோ விழுவுறான். விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம காட்டுறாங்க, ஒரு சயின்ஸ் லேப் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குங்க அந்த இடம். நம்ம ஹீரோவும் கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும். அப்போ என்ன நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, கதவை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக கீழ் வெளியே வச்சுருக்காங்க, நான் நின்ன இடத்துக்கு கீழே தான் கதவே இருந்திருக்கு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது போல இருக்குது, இது உண்மையிலே சீக்ரெட்டான இடம் தான் போல். அங்கே ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறான். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல, ஆனால் இது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்கும், ஆனால் என்னதுன்னு தெரியல. இது அந்த கல்லில் ஏதோ என்ன எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை தொடச்சிட்டு என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி நேம் போட்டு அவங்களோட ரத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த அன்சீல் பண்ண முடியும், இல்லை மிஸ்டியான பவர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. இன்னும் என்னோட ஃபேமிலி நேம் போட்டிருக்கானோ அதுவும் என்னோட ரத்தம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கு. சரி பரவாயில்ல, ரத்தத்தை கொடுத்துடாம பார்ப்போமே, என்ன இதை அன்சீல் பண்ணால் என்ன பவர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரத்தத்தை அது மேலே வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமான ஒளி வீச ஆரம்பிக்குது. என்னடா நடக்குதுன்னு நம்ம ஹீரோ புரியாத மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன வாய்ஸ் கேட்குது, என்னை யார் அன்சீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பீங்க, அது எத்தனாவது வருஷம் கூட எனக்கு தெரியாது, நான் இந்த மெசேஜை நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஃபேமிலியை நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். அப்படியே அந்த ஒளியிலேருந்து ஒரு உருவம் மாதிரி கிரியேட் ஆகுது. அது ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாதிரி மாறினதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் ஒலிவியா, லா ஃபேமிலியோட 7வது ஒய்ஃப் நான் தான், இதை நீங்கள் யார் ஓப்பன் பண்ணீங்கன்னு தெரியல, ஆனால் நான் உங்களோட முன்னோர்களில் ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி மேஜிக்கை வச்சு இந்த கிரியேஷனை உருவாக்கி மெசேஜ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேமிலிக்காக. அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ இவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்களா, இவங்க காலத்தை கணிக்கக்கூடியவங்க மேலே தான் நான் புக்கில் படிச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஒலிவியா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு மேஜிக்கும் வந்து எதிர்காலத்தை கணிக்கிறது வேறு வேறு இருக்குன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது,
மேஜிக்கும் எதிர்காலத்தை கணிக்கிறது ஒரே விஷயந்தான். மேஜிக் கிரியேட் ஆனது இந்த ஸ்டார்ஸ் மூலியமாக தான். எதிர்காலத்தையும் அதை வச்சுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். சொல்லிவிட்டு அப்படியே ஒரு இல்யூஷன் மாதிரி அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறது, ஸ்டார்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லியிருந்தா, நான் இருந்த காலகட்டத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கீழே விழுந்துட்டு அந்த ஸ்டார்லேருந்து கிடச்ச எனக்கு ஒரு சின்ன துகள் கிடச்சிது. அதோட மேஜிக்கல் பவர் ரொம்ப எபிலிட்டி அதிகமாக இருந்தது. இது தடைப்பட்ட மேஜிக்காக தான் இருக்கும். அதை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் உலகத்தில் இருக்கவங்க யாருமே உருவாக்கலை. ஆனால் அந்த எரிக்கல் விழுந்ததுக்கப்புறம் ஒரு காடே எரிஞ்சிடு. அந்த காட்டுலேருந்து எரிஞ்ச இடத்துலேருந்து நாங்கள் போய் தேடி பார்த்தோம். அங்கே எதுவுமே இல்லை. அங்கே அப்படியே அந்த இடத்துக்கு நாங்கள் போனப்போ என்ன நடந்ததுன்னா, அங்கே ஒரு மலையும் ரிவரும் தானாக உருவானுச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி நடந்திருக்குன்னு எங்கள் யாருக்குமே புரியாமல் இருந்துட்டு எனக்கு கடல் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு, கடவுள் தான் இந்த மேஜிக்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த எரிக்கலை அனுப்புனதும் கடவுளாக தான் இருப்பாங்க. இந்த பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இதே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த எரிக்கலுக்குள்ளே இருக்கிற மொத்த சக்தி எவ்வளோ இருக்கும், நீ கனவுல கூட எண்ணி பார்க்குற அளவுக்கு அதுக்கு அதில் மேஜிக்கல் பவர் இருக்கும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு கடவுள் மேலேயே சந்தேகம் வந்துச்சு. அவரோட கிரியேஷன் மேலேயே சந்தேகம் வந்தது. இது எப்படி எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு என்ன புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள்னால தான். அதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடவுள் மிஸ்டியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாரு, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் என்னென்னா சயின்ஸு சேர்ந்து இருக்குது. பரவாயில்ல, இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒலிவியா என்ன சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது. எல்லா காதுகளுக்கும் இது விழுவற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இதை பற்றி மறைக்கப்பட்டு நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை மெசேஜ் மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதுக்காக தான் ஒரு செக்யூரிட்டி கோடு மாதிரி அங்கே ஒரு அந்த பெயிண்டிங்கில் நாங்கள் ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கோம், ஒரு ஆத்மாவை. நான் அவங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், நீ பேசுறதுலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்காது. ஏன்னா நான் மெசேஜ் மட்டும் நான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் மாதிரி போட்டு இதான் அன்லாக் பண்ண முடியும் அந்த பெயிண்டிங்கை. அதுக்கப்புறம் அது உன்னோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவாக அந்த இதில் அந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே அந்த அன்ஃபீல் பண்ணுற எழுத்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ திடீர்னு அந்த ஒலிவியா வந்து மறைஞ்சு போயிடுது அந்த இடத்த விட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நில்லுங்க, எனக்கு மேஜிக் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே அந்த இடத்துல கத்துறான். நைட்டு ஃபுல்லாக அந்த சீக்ரெட் ரூமில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளில வரான். அந்த பெயிண்டிங் பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் உன்னோட சீல் எப்படி அன்பிளாக் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பாங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த பெயிண்டிங்கிட்ட. அந்த பெயிண்டிங்கு சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, நீ என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஆனால் உனக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு மேஜிக்கே தெரியாது. அதை கேட்டோன்னே இந்த பெயிண்டிங்கில் இருக்கலாம் அப்படியே பயப்படுது, என்ன மேஜிக் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் பயந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உனக்குள்ளே ஒரு ட்ரெஷர் இருக்குது, எனக்கும் தெரியும்ப்பா, உன்னை ஓப்பன் பண்ணால் அது எனக்கும் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ எனக்கு மேஜிக்கே தெரியாது, என்ன பண்ணுறது, உன்னை ஓப்பன் பண்ண வேறு வழி என்ன இருக்குது, ஒரு மேஜ் இருந்தால் மட்டும் உன்னை ஓப்பன் பண்ண முடியும். இது என்கிட்ட ஒரு மேஜ் இருக்குல்ல, நான் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இல்லை சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்காது, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒலிவியாங்கிற ஒரு ஆள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு எரிக்கல் மாதிரி அந்த இடத்துல விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் மிஸ்டியான பவர்லாம் வர பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அந்த எரிக்கல் விழுந்த இடத்த போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மலைகளும் ஆறுகளும் தனியாக தானாக உருவாகிருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது ஏதோ ஸ்டேஞ்சான மேஜிக் மைங் ஒலிவியா திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் கிரியேட் பண்ணாங்க, இந்த விஷயம் வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்கள ஒரு ஆளுக்காவது தெரியுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது கூட அவங்க கிரியேட் பண்ணது தான். அதில் ஒரு ஆன்மாவை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க மேஜிக்கல் பவரை வச்சு. இப்போ நம்ம ஹீரோவை அன்லாக் பண்ணனா இந்த ஒலிவியா கூட நம்ம ஹீரோக்கு கூட இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போகும், நிறைய மிஸ்டீஸ் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நான் புரியுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏஜி ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.